நான் குமார் ஆளைய காணா 2 நாளா கூட்டுக்கும் போலியா தங்கச்சி சொன்னா என்னால முடியல மச்சி, நான் செத்துறேன்டா. ஏய் தண்ணி வச்சுக்கிறியா? எப்படா கண்டுபிடிச்ச? ஸ்மெல் அங்க வரைக்கும் வந்துச்சா? வெறுப்பாதாத குமார். எங்கடா ஏய் எங்கடா இருக்க? ஐ சொல்ல மாட்டேனே, சொன்னா நீ தான் கண்டுபிடிச்சு வந்துருவியே, தடுத்துருவியே. சொல்லு. ஷேக்ஸ்பியர் நான் சொல்லிருக்காரு தெரியுமா? All the world is a stage. All men and women are mere players. மயிர் பிளேயரா? மயிர் பிளேயர்லடா, mere players. ஏய் குமார். All have their entrance and entrance. என்ன செத்தலாம் முடிவு பண்ணிட்டியா? ஆமா மச்சி, வாழவே பிடிக்கலடா. ஒரு ஊர்ல செத்துறா. ஃபீனிக்ஸ் பரோன்னு இருந்துச்சு. என்னடா ஏய் என்னடா இப்படி சொல்லிட்ட? ஏதாவது பண்ணிக்க போறான்டா அவன். கிளிச்சான் குடிச்சிட்டு உளறிட்டு இருக்குது. ஏய் பாவம்டா அவன். இப்போதைக்கு அவனுக்கு தேவை நம்ம துணையும் ஆறுதலும் 4 வார்த்தையும் தான்டா. 4 வார்த்தை இல்ல 40,000 வார்த்தை நான் சொல்லிட்டேன் அவன்கிட்ட. கெட்ட வார்த்தையில கேட்டாச்சுல்ல. சரி மச்சான்ட்டு மறுபடியும் புள்ள மேட்டிலே வந்து நிக்கிறான். இல்லடா இருந்தாலும் நீ செத்துருன்னு சொல்லிருக்கூடாதா? என்னடா 3 வருஷமா கூட படிச்ச பொண்ணு தானே, அப்ப சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே? போன வருஷம் காலேஜ் கடைசி நாள் பார்த்தான், அப்ப சொல்லிருக்க வேண்டியதானே? ஒருத்தா கூப்பிட்டு இந்த மூதையை கொடுத்தாங்களே பட்டம், அப்ப சொல்லிருக்க வேண்டியதானே? இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு நிச்சயம் இருக்கு, இப்போ வந்து செத்துருவேன் தொங்கிருவேன்னா ஒருத்தா சாப்பிட்டோம். யாரா ஏய் எதுக்கு இப்போ உம்முன்னு வர? மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இதென்ன இன்னைக்கு நேரத்தான் நடக்குது? உண்ணாவதுரா வாடா. ஆமா ஆமா, நம்ம எல்லாம் சூசைட் டெம்பிளே அரியர் வச்சோன்னாச்சே. என்னால முடியல மச்சி, நான் செத்துறேன்டா. என்னடா குமார் பண்ற? ஃபேன்ல தூக்க மாட்டி சாவ போறேன். ஏன் உங்க வீட்ல ஃபேன் இல்லையா? எங்க வீட்ல டேபிள் ஃபேன் தான் இருக்கும். ஏதாவது சொல்லிட போறான் மச்சான். யாருன்னு யாரும் விட்டா ஃபேனை தொடச்சு விட்டாரு. என்னால முடியல மச்சி, என்ன விஷம் கூட திண்டு செத்துறேன். கரெக்ட் மச்சான், சாக வேண்டியதான். என்ன பண்ற? நேரா போ, லெஃப்ட் எடு, பாத்ரூம் எலி மருந்து எடுக்கு, எடுத்துட்டு செத்துரு. வந்து வாய்க்குது. என்னத்த பண்ணி தொலைச்சாலும் தெரியலையே பாரு. ஆட்டிச்சு மச்சி. தானா சாக மாட்டான், நாமளே பிள்ளையார் மாதிரி கடலை எடுத்து போய் கரைச்சாதான் ஆச்சு. ஏன்னா பாரு, இப்போ உனக்கு கால் பண்ணுவான் பாரு. பாப்போம். மர்தானி வைக்கலாமா? 2 கைக்கா 1 கைக்கா? 2 கைக்குமா? சரி பண்ணிடலாம். ஹலோ ஹலோ, இன்னும் 2 விரல் தான், அது முடிச்சுட்டு நம்ம நல்லா சாப்பிடலாம். ஓகேவா?
ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்கன்னு தெரியுது. பேசலாம்ல. இனிமே ஃபோன் பண்ணீங்கன்னா அப்பா தான் எடுப்பாங்க. சி, ஃபோனை வை, இடியட். சொல்ல கூப்பிடுது பாரு லூசு. பேசு. மச்சான் மதுடா போன்ல. பேசு 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 பேசு. ஏய் மது, வாட் இஸ் சர்ப்ரைஸ். என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? எப்படி இருக்க? அப்புறம் என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். நான் உன் ஃபேமிலி ஃப்ரெண்ட் தானே, யூ கேன் கால் மீ நோ. எனிவே கங்க்ராட்ஸ். எப்போ கல்யாணம்? ஏய் அது விட யூ நோ வாட், ஐ காட் பிளேஸ் இன் சிடிஎஸ். கிஷோர், சொல்லு சொல்லு மது. கொஞ்ச நேரமா எனக்கு கொஞ்சம் blank கால்ஸவே வந்துட்டே இருக்கு. blank கால்ஸா? நம்ம பசங்க தான் யாரோ இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யாருன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றியா? நோ ப்ராப்ளம் மது, நீ நம்பர் சொல்லு, நான் பார்த்து சொல்றேன். ஓகே யா ஒன் செக், ஒரு நிமிஷம் நான் பார்த்து சொல்றேன். 99 99 62 62 14 7434. 7434. கிஷோர் ஹலோ. சொல்லு மது. இல்ல என் கான்டாக்ட்ஸ்ல அந்த நம்பர் இல்ல. கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட் யாரும் இருக்காது. இனிமேல் blank கால் வந்து அட்டெண்ட் பண்ணாத. ஓகே பை. ஏய் குமார் எதுக்குடா மதுக்கு ஃபோன் பண்ணா? பைத்தியம் முடிச்சு போச்சுடா அவனுக்கு. ஃபோன் பண்ணிட்டு பேசாம வந்திருக்கான். கால் பண்ணல அவளுக்கு. அந்த கருமதி இப்பதான் சொன்னானா? ஏய் அப்பா, எல்லாம் என்ன உள்ள போறதுக்கா? அவன் மட்டும் கையில கட்சான், அவ்வளவுதான். சாவ போறேன்னு சொல்லிட்டே இருக்கான். ஒரு நாள் நானே அவனை சாவ வச்சிருவேன். கிஷோரு, குமார் எத்தனை தடவை குடிச்சிட்டு சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கான்ல. அதான் அவன் கூட படிச்ச பார்த்தான்டா. இன்னைக்கு அவளுக்கு நிச்சயம் தெரிஞ்ச கால் பண்ணிருக்கானா? சரி விடு, அதான் எதுவும் பேசலல்ல. அதான பயமாகுது எனக்கு. ஒருவேளை கடைசி அவ குரல் கேட்டு செத்துலாம் நினைச்சிருந்தானா? ஏய் என்னடா சொல்ற? எனக்கு பயமா இருக்கு. அவனுக்கு ஃபோன் போடுறான். பண்ணிட்டேன்டா, எடுக்க மாட்டேங்கிறான். போச்சு எல்லாம் போச்சு. ஃபோன் எடுக்கலனா கண்டிப்பா செத்துருப்பான். ஏய் அவன் வேற அவளுக்கு கால் பண்ணிருக்கான், அவன் எனக்கு கால் பண்றான். ஏய் காலாட்டம் பண்ணலாம். செத்துறானா என்ன நினைக்கிறேன்? குடிச்சிட்டு மட்டையா இருந்தானா? இந்த நிமிஷம் உயிரோட இருக்கிறானா காப்பாத்து ஒரே வழி தான். அது தெரியல உனக்கு. ஏதோ நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருக்கறனால தான் இவ்ளோ நேரம் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். எனக்கு புரிய மாட்டேங்குது. எப்படி உங்களால இப்படி எல்லாம் யோசிக்க கூட முடியுது? ஐயோ மது, நாங்க இன்னும் லவ் பண்ண சொல்லியா ஃபோர்ஸ் பண்றோம். எங்களுக்காக இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா? அவன் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு ப்ளீஸ். அவனை பத்தி நினைக்க சொல்றீங்க, என்ன பத்தி யாரா நினைச்சீங்களா? இப்படி எல்லாம் பண்ண அவன் என்ன பத்தி என்னெல்லாம் நினைப்பாங்க? அவங்கள பத்தி என்ன நினைச்சா உங்களுக்கு என்னங்க? இனிமேல் உங்க நினைப்பே அவனுக்கு வரக்கூடாதுன்னா இது பண்ணுங்க முதல்ல. நீ கத்தி பேசாதடா ப்ளீஸ் மது ப்ளீஸ். நான் பேசலாமா? என் பேர் வினோத்துங்க. நானும் குமாரும் பால்வாடியில் 12வது வரைக்கும் ஒன்னா தாங்க படிச்சோம். ஒரே தெருதான். நாங்களும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். உயிர் நண்பன். எனக்கு அவன் தாங்க முக்கியம். இன்னைக்கு கூட இப்ப கூட அவன் உயிரோட இருக்கிறான்னு எனக்கு தெரியாதுங்க. உயிரோட இருந்தா தயவு செய்து காப்பாத்துங்க. மது டேய் குமாரே, நான் கிஷோர் பேசுறேன்டா. ஏய் கிஷோரே, இது மது நம்பர்ல? நீ என்னடா பண்றாங்க? நீ சாவ போறன்னு வினோத் கிட்ட பேசும்போதே நான் அங்கதான்டா இருந்தேன். இப்போ நாங்க மது வீட்ல இருக்கோம். வினோத் உனக்காக அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்கான்டா. வினோத் எதுக்குடா? என்ன நிம்மதியா சாக வச்சு விடுங்கடா. டேய் உன்னை யாரா தட்டா? நீ நிம்மதியா சாவு. அண்ணா நீ தூக்கி வச்சு ஆடுவே மது. அவ உன்னை என்ன கிளிக்கிறான்னு நீயே கேளு. டேய் கிஷோர் வேணாம் டேய். சொன்னா கேளுடா டேய்.
திரும்ப திரும்ப அதையே சொல்லாத. 3 வருஷமா என்னைய பார்த்துட்டு இருந்தா லவ் வந்துருமா? குமார் ஒருத்தன் என் கூட படிச்சதே நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். அதான் அவன் லட்சணம். ஐயோ அப்படி சொல்லாதீங்க. உங்களை அவனுக்கு அவ்வளோ பிடிக்குங்க. உங்களை பற்றி அவன் வர்ணிக்காத நாளே இல்லைங்க எங்ககிட்ட. புலம்பாத ஆளே இல்லைங்க. அவன் காலேஜ் வரதே உங்களை பார்க்க தாங்க தினமும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? உலகத்துல எவனாச்சும் லவ் பண்ற பொண்ண ஃப்ரெண்டு கூட உட்காந்து வர்ணிப்பானா? கேக்குறதுக்கே அருவருப்பா இல்ல? ஐயோ அவனை தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு கல்யாணம் தெரிஞ்சு அவன் சாகவே போயிட்டாங்க. நீங்க இப்ப சொல்ல போற பதில் தாங்க உன் உயிரே இருக்குங்க. ஏன் இப்படி நாக்கு தொங்க போட்டு அலையறீங்க? உங்க லைஃப்ல நீங்க பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா? இப்படி நிச்சயமான பொண்ணு வீடு தேடி வந்ததா கேவலமா கெஞ்சுவீங்களா? வெக்கமா இல்ல? ஐயோ இதுல வெக்கப்பட என்னங்க இருக்கு? அவனுக்கு அப்பா இல்ல, அம்மாவும் போன வருஷம் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி மட்டும் தாங்க. உங்களுக்கும் கிஷோருக்கும் அவ வெறும் காலேஜ் ஃப்ரெண்டு தாங்க. ஆனா அவன் எனக்கு பிறந்ததுல இருந்தே ஃப்ரெண்டுங்க. நல்லா இருக்குன்னு நினைக்கிறது தப்பாங்க. ஓ ஓ அந்த ஆக்சிடென்ட்ல அம்மா செத்தாங்களே அந்த குமாரா? லாஸ்ட் பெஞ்ச்ல ஜன்னல் ஓரமா அவனை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வரும். அவனும் அவன் மூஞ்சியும் அதுவும் அவன் முறைச்சு முறைச்சு பாக்குறது எல்லாம் 3 வருஷமா லவ் பண்ணான்ல, சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஒட்டத்தனமா உங்களை அனுப்பியிருக்கான். உங்களுக்கு மேனஸ் தெரியாதா? இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் ஆக போற பொண்ணு கிட்ட என்ன வந்து பேசணும் பேசக்கூடாது? நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ரோக்கர்ஸ் இல்லையே. இப்படி ஜோடி சேர்க்கிற மாமா வேலை பாக்குறதுக்கு பேசாம நீங்களும் அவன் கூட சேர்ந்து சாகணும். ஒத்த வினோத் கிஷோர் யாராவது போன் எடுங்கடா. டேய் இன்னும் பேசவே முடியலடா, வெயிட் பண்றா. ஒத்த மயிர் அதெல்லாம் உன வேணும் குர்ரா வைக்க. ஹலோ, நான் மது பேசுறேன். என்ன பேசுறது? நீதான் அந்த குமாரா? நல்லா ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கடா நீ. நிறுத்தி. என் ஃப்ரெண்ட்ஸை சால்ஸ் பண்ண நீ யாரு? ஏதோ என் மேல இருக்கிற அக்கறையில இந்த பைத்தியக்காரனை வந்து காப்பாத்தவங்கிட்ட வந்து கெஞ்சிருக்காங்க. அந்த நன்றிக்காவது ஒரு 4 வார்த்தை நல்ல விதமா பேசிருக்கலாம்ல. அதை விட்டுவிட்டு என்ன சிங்க சிங்கன்னு குதிக்கிற? ஆமா நீ அவ்வளவு பெரிய அம்மாட்டக்கரா? நான் உன்னை லவ் பண்ணுமா வேணாமா நான் தான் முடிவு பண்ணுவேன். ஏன் விருப்பம்? கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போற, கொஞ்சம் பேச்செல்லாம் குறைச்சிக்கோ. உனக்காகலாம் சாக போனேன் பாரு, நான் இதுக்காக சாவணும்டி. போதும் நீ சங்காத்தம் போதும். இனி ஒரு நிமிஷம் என் ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்க கூடாது. குறைஃபானவங்கிட்ட. குமார ஏய் வினோத் மாமா, நீ என்ன அங்க போன? உனக்கு அவ்வளவு பிடிக்குமாடா என்ன? ஏய் குமார் இன்னும் பண்ணிக்கல நீ. எங்க விட்டீங்க? அதான் குறுக்குல போந்து எல்லாத்தையும் கெத்து விட்டீங்களே. நீ முதல்ல அங்க இருந்து கிளம்பு. அப்ப கிளம்புறேன்டா. நீ எங்கடா இருக்கிற? சாகதான போறேன்னு நம்ம காமஸ்வாதரை கோத்துறதுக்கு அவர் வீட்டு மொட்டை மாடல உட்காந்தா சரக்கு வச்சுறாங்க. ஃபுல்லா குடிச்சிட்டு மேல இருந்து கீழே செத்தலாம் நினைச்சேன். கிஷோருக்கு தெரியும். சீக்கிரம் வந்து சேர். சரி நீ எதுவும் பண்ணி கூடாதா? நீ முதல்ல அங்க இருந்து கிளம்பு. நீ நிக்காத. நான் பேச்சு பேசிட்டா அந்த நீ வெளில வந்துட்டு கால் பண்ணு. ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த அளவுக்கு வேற யாரும் உங்களை மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க தான் பண்றீங்க. இட்ஸ் ஓகே. கிஷோர் சொன்னா உங்க ஃப்ரெண்டை காப்பாற்ற நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு. இனிமேல் அவன் தொந்தரவுலாம் பண்ண மாட்டாங்க. அவன் ஏதோ ஒரு தடவை பேசணும்னு நினைச்சான், பேசிட்டான், அவ்வளோதாங்க. சோறு போலாம். ஆமா மது ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் நாங்கள் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டோம். காஃபி சாப்பிட்டு போங்க. டேய் குமார்ரா,
வீட்டு விட்டு வந்துட்டீங்களாடா? வந்துட்டேன் மச்சான். அதோ கிஷோர் அவன் ஆஃபீஸ் வேலையா ஏதோ அவங்க வீட்டுக்கு வந்தான். 10 நிமிஷத்தில் வந்துடும்டா. சரி மாமே. ரொம்ப திட்டாளாடா உங்கள? பரவாயில்லடா விட்றா. ஒத்தா அவளுக்கெல்லாம் வளர்த்து ப்ரே. டேய் குமார், மறந்துடுறா குமார். ஆமா. அதான் தெரிஞ்சிச்சுல, கேட்டா பொண்ணுடா அவன். டேய் மறந்துடு, புரியுதா? மச்சி சொல்டா. மச்சி, சொல்லு குமார். என்னதான் இருந்தாலும் நான் அப்படி திடீர் கூட இல்ல. என்ன சொல்ற? ஆமாண்டா. உங்களை என்ன பெரிய பிடிக்க மாதிரி அவன் வீட்டுக்கு போக சொன்னதே? அவன் குழந்தைடா அவன். பயந்துருப்பா. லைஃப்னா அப்படி இப்படிதான் இருக்கும். ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? ஆல் தி வேர்ல்ட் இஸ் a stage. All men and women are mere players. And they all have their exits and entrance. ஏங்க குமார் எத்தனையோ தடவை உங்களை பற்றி உளறிருக்காங்க எங்ககிட்ட. அதெல்லாம் கேட்டு கேட்டு இங்கே ரத்தமே வந்திருக்கு. இதெல்லாம் அவன் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதுங்க. ஒரே ஒரு தடவை நீங்கள் கேளுங்க ப்ளீஸ். எனக்கு ஏற்கனவே வயிறு வலி, ஒரே ஒரு தடவை மட்டும். இப்ப தலை வேற வலிக்கும். அதெல்லாம் கேட்டேன். அப்படின்னா வேணாம், இந்த காபி குடிக்கிற வரைக்கும் கேளுங்க. ஒரே ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை. இதேதான் அவ்வையார் கொஞ்சம் மாத்தி சொல்லியிருக்காங்க. டேய் குமார். டேய் சொல்லு மச்சி. இந்த ஷேக்ஸ்பியர் ஏதோ சொன்னார்னு சொன்னலடா. அவங்க என்ன ஒத்தா மச்சி, எனக்கு ஒரு கவிதை தந்து மச்சி, சொல்லிட்டா? ஏங்க சொல்றான் கேளுங்க. ஏ பொண்ணே மதுமிதா, நீ என்ன அவ்வளோ பெரிய பிஸ்தா? உங்க அப்பா ஊர்ல என்ன அவ்வளோ பெரிய கெத்தா? திரும்பி கூட பார்க்க மாட்டியே, நான் என்ன அவ்வளோ வெத்தா? உயிரை கொடுக்குற அளவுக்கு நீ அவ்வளோ வர்த்தா? போதும் நீ உன் சங்காத்தம், கிளம்புடிங் கத்தா. சாரிங்க. டேய் குமார். கவுனிடா, சிரிச்சது போதும். ஷேக்ஸ்பியரை விட்றா குமார. சொல்லு மச்சி. இந்த நிலா, பூமி, அமாவாசை, பௌர்ணமி எல்லாம் வந்துச்சு மச்சி. ஆனா அவளை அச்சுக்க ஆளே இல்லடா. ஓட்டர் ஐடியில கூட அழகா இருப்பா மச்சி. நீதான் நேர்ல பார்த்தே, எப்படி இருந்தா? ஆமாண்டா, ஐஸ்வர்யா மாதிரி தானே இருக்கா. ஏய், எத்தனை நாளைக்குடா அதே சொல்ல இருப்பீங்க? வெக்கம் மட்டும் இருந்தா என் ஆள் தேவதடா. உனக்கு தெரியாதுடா, என் காலேஜ்ல சுடிதாருக்கு துப்பட்டா எதுக்கு போட்டோன்னு தெரிஞ்சு போட்ட ஒரே பொண்ணு அவதான்டா. எங்க ஹெச்ஓடி கூட துப்பட்டாவே போட மாட்டாங்க தெரியுமா? ஆனா திமிருடா, மனசுல தான் ஒரு திரா அழகின் நினைப்பு. ஏன் மச்சி, நான் கிளாஸ்ல நான் ஒருத்தன் இருக்கேனே அவளுக்கு தெரியாதாண்டா. நான் முறைச்சு பாக்குறேனா? முறைச்சு பார்த்தா என்ன? நான் மூஞ்சி தானே பார்த்தேன், மூஞ்சிலையும் கண்ணை மட்டும் தானே பார்த்தேன். எப்போ வச்சதான் அங்க இங்க போ, அவன் வைக்கிற பொட்டு கண்ணுக்கே தெரியாது. ஆனா மாசத்துல 3 நாள் அவன் கருப்பு கலர் பொட்டு வச்சுட்டு வருவான். அத கூட நான் பார்த்திருக்கேன் தெரியுமா? அப்போல்லாம் அவ யார்கிட்டயும் பேச மாட்டா, எரிஞ்சு விழுவா. கேன்டீனுக்கு கூட போக மாட்டா. பார்க்க கஷ்டமா இருக்கும். ஆமா குமார், உனக்கு இதெல்லாம் எப்படி குமார் இந்த விஷயம்லாம் தெரியுது? அதுக்குதான் அக்கா தங்கச்சியோட பிறக்கணும். அம்மா போனதுக்கு அப்புறம் என் தங்கச்சிக்கு எல்லாமே நான் தான். இந்த கருப்பு பொட்டு மேட்ரு கூட எனக்கு அப்படிதான் தெரியும். என் தங்கச்சி சுடர்விழி அது பொண்ணு இவ்வளவு இருக்காளே பஜரி. இந்த மாதிரி வாயிலிருந்து வார்த்தை வரும்னு நினைச்சு கூட பார்க்கல மச்சி. ஏய் குமார், அந்த பொண்ணு வேணாம் குமார். ஆனா பாரு மச்சி, மொக்க பீஸும் கூட டிக்கில பேண்ட் நிக்காத ஒரு தருதல பையன் கூட ஓசி காசுல ஊர் சுத்துதுங்க. ஆனா இந்த பொண்ணு நல்லா இருக்கா. 3 வருஷம் ஒண்டியா இருந்து ஒழுங்கா படிச்சு வீட்டுல சொல்ற பையனே கட்டுதுன்னா கிரேட்ல. ஆமா மச்சி, உண்மையிலே பெரிய விஷயம் தான்டா. மச்சி, மதுக்கு பாக்குற பையன் நல்லவனா கெட்டவனா நம்ம தான் அக்கம் பக்கத்துல விசாரிக்கணும். என்ன சொல்ற? அதுக்கு என்னடா, பண்ணிட்டா போச்சு. இப்ப கூட அந்த பையனுக்கு வேற ஏதாவது பொண்ணு கூட லிங்க் ஆகி தாலி கட்டுற நேரத்துல அந்த கல்யாணம் நிக்கணும்.
டேய் குமாரே, டேய் அப்ப நான் என்ட்ரை குமாரே, டேய் நான் இருக்கேன் பேசாதடா. மது அப்படின்னு சொல்லி அவ கழுத்துல தாலி. இப்படிலாம் பேசாதடா. ஏய் இதெல்லாம் தப்புடா. இதெல்லாம் நடக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. டேய் குமாரே, பொண்ணு வேணாம் குமாரே. ஆமா, இவ்வளோ பேசிடுச்சே, அப்புறம் எங்க இந்த மூஞ்சில முழிக்கிறது? கெட்ட பொண்ணுடா அவ. சரி மச்சி, ஈஸ்வர் வந்துட்டா, நேரில் வந்து பேசுகிறோம். பார்த்து வாங்கடா, ரோடு ரொம்ப கெட்டு கிடக்கு. ரோடுன்னு சொன்னு தான் ஞாபகம் வருது. மதுக்கு இவ்வளோ வயசாகியும் ஒழுங்கா ரோடு கிராஸ் பண்ணவே தெரியாது. ஒரு நாளைக்கு 4 வாட்டியாவது குமாரே, சோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லனா அவளுக்கு தூக்கமே வராது. தூக்கம்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது. ரீல அந்து போச்சு குமாரே. போதும்டா, நேரில் வந்து மீதி வச்சுக்கலாம். கிளம்புறோம் சரியா? நேத்துலேருந்து சாவதான போறவனை வெறும் வயிற்றுல ராவா அடிச்சு வயிறுலாம் எரியுது, பசிக்குது. குமாரே, நான் தூங்கினாலும் வந்து எழுப்பி ஊட்டி விடுங்கடா. இருந்தாலும் அப்படி திட்டி இருக்காங்க. பாய். அம்மா. சொல்லுமா, பசங்க போயிட்டாங்களா? போயிட்டாங்கம்மா. அம்மா, ம், நிச்சயதார்த்தம் தான் முடிஞ்சிடுச்சுல்ல, கல்யாணம் வேணா ஒரு வருஷம் கழிச்சு வச்சுக்கலாமா? நினைச்சேன்டி நீ பசங்க கூட கூடி கூடி சேர்ந்து பேசும்போதே இப்படியே தான் சொல்லுவேன்னு. அந்த கிஷோர் பையனை செருப்பால் அடிக்கணும். ஏதோ அவங்க எழுதி கொடுத்து பேச சொன்னாங்களாம், இவன் பேசினாலாம். நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் வச்சு கல்யாணம் பண்ணலான்னு சொல்றேன்னு தெரியுதுடி. நீ நினைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது. அறிவில மது, என்னாச்சு? ஐயோ ஓகே? அடி எதுவும் படலையே? கார் எடுத்துட்டு வரதுக்குள்ள யூ ஆர் கேரிங் மை பேபி ரைட்? யூ வாண்ட் டு கோ டு தி ஹாஸ்பிடல்? Are you sure? Yeah. Huh? Oh, drop these bags down. You guys know each other? Yeah, he's Kumar, my college mate. Just give me 2 seconds. I'll get the car from the parking. Okay? Right. Nice meeting you, bro. Amit Krishnan. நீங்க பேசிட்டு இருங்க. I'll be back in a minute, okay? இன்னும் ரோடு கிராஸ் பண்ண கற்றுக்கல. எப்படி இருக்கு? வழியில் என்னை பிடிக்காதவங்க பார்த்தா கூட நல்லா இருக்கேன்னு கேட்குற அளவுக்கு நல்லாவே இருக்கு. நல்லா பேசுற. பார்க்குற வேலை அப்படி, வாயை தந்து தான் சோறு. உங்கள் மிஸ்டர் வராரு, நான் கிளம்புறேன். சொல்றா குமாரே. மச்சான், மதுவை பார்த்தேன்டா. மது? குமாரை இப்ப பார்த்தேன். அவ ஹஸ்பண்டு கூட பார்த்தேன் மச்சி. பார்க்க நல்ல பையன் மாதிரி தான் இருக்கான். ஏய் மச்சான்,
பழைய கதை எதுவும் உளறி வைக்கலல்ல? இல்ல எதுவும் பேசிக்கல. அவ நெத்தியில கூட ஒரு நரமுடி பார்த்தேன்டா. பெரிய பொட்டா வைக்கலாம் மச்சி. டேய் குமார், அவ இன்னொருத்தன் பொண்டாட்டி. சீ, இப்ப போய் எப்படிடா? கெட்ட பொண்ணுடா அவ. ஏன் கிஷோர், நீங்க சொல்லி கொடுத்ததா நான் அப்படிலாம் அவனை பத்தி பேசினேன்னு அவனுக்கு தெரியாதுல்ல? இல்ல மது, அவனை பொறுத்த வரைக்கும் நீ கெட்ட பொண்ணு தான்.